ஓம் சாய்ராம். சாயின் மகாபக்தர்கள் வரிசையில் இப்போ நாம் ஜிஜி நார்கே அவர்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஜிஜி நார்கே அவர்கள் ஜியாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் புனே என்ஜினியரிங் காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தவர். நார்கேயோட கருத்துக்கள் என்னென்னா, நம்ம ஒரு செயின்ஸை போய் பார்க்கும்பொழுது அவங்களோட நமக்கு ஏற்படுற எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாத்தையுமே நம்ம ஷேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த எக்ஸ்பீரியன்சஸ் சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சந்த் கபீர் சொன்னதே அவரும் அடிக்கோடிடுறாரு. அதே தான் தன்னோட குருவான ஸ்ரீ சாய்பாபாவும் அவருக்கு வலியுறுத்தி உள்ளதா அவர் சொல்கிறாரு. ஆனால் ஸ்ரீ சாய்பாபாவோட மகிமைகளையும் அவரோட தெய்வீக தன்மையும் அதை பற்றி பேசுகிறதோ எழுதுறதோ எந்த தவறுமே இல்லை. அதில் நம்ம எந்த சீக்கிரஸையும் மெயின்டைன் பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஸ்ரீ சாய்பாபா பற்றி அவர் சொல்லணும்னா அவர் என்ன சொல்கிறாரு? ஸ்ரீ சாய்பாபா ஒரு சாதாரண சத்புருஷர் அல்ல, அவர் ஒரு கடவுள். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா தெய்வங்களையும் எங்கள் பூஜை அறையில் வச்சிருக்க மாதிரி தான் சாய்பாபாவையும் நாங்கள் வச்சு வழிபடுறோம். எங்களோட குடும்பத்தில் எல்லாருமே ஸ்ரீ சாய்பாபாவை கடவுளாக தான் நம்புகிறாங்க, கடவுளாக தான் அவரை வழிபடுறாங்க. அப்படி ஒரு மகா சத்புருஷர் அவர் அப்படின்னு சொல்லி ஜிஜி நார்கே சொல்கிறாரு. அவருக்கு பாபாவோட எப்படி கனெக்ஷன் வந்தது, எப்படி அவர் போய் முதல்ல பாபாவை தரிசனம் பண்ணார், அவருக்கு எப்படியான எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் அவர் பாபாவோட தெய்வீக தன்மையை எப்படியெல்லாம் அனுபவிச்சாரு அப்படிங்கிறத ஒரு ஆர்டராக நமக்கு சொல்கிறதுக்கு விரும்புகிறாரு. ஜிஜி நார்கேவை பொறுத்த வரைக்கும் 1905 கல்கட்டாவில் எம்ஏ ஜியாலஜிக்கல் சர்வேல ட்ரைனிங் பெற்று அவர் அந்த பட்டமும் பெறுறாரு. அதுக்கப்புறமா ஸ்காலர் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சார்பில் அவர் மான்செஸ்டருக்கு அனுப்பப்படுறாரு. ஸோ அங்கே தன்னுடைய படிப்பை முடிச்சு கொண்டு ஜியாலஜி அண்ட் மைனிங்கில் அவர் எம்எஸ்சி பட்டம் கிடைக்குது. அந்த எம்எஸ்சி பட்டம் பெற்றவுடன் 1912 அவர் திரும்பி வராரு. ஸோ இவருக்கு எப்போவுமே அவரோட ஃபாதர் இன் லாவான திரு ஸ்ரீமான் பூட்டி அவர்கள் தான் நமக்கு ஷிரடி சாய் சமாதி மந்திரை கட்டி கொடுத்தவர். ஸோ பூட்டி அவர்கள், அப்புறம் இவரோட அம்மா, இவரோட வைஃப் எல்லாருமே அடிக்கடி ஷிரடிக்கு போயிட்டு வருவாங்க. இவங்க எப்போவுமே ஷிரடிக்கு போயிட்டு அங்கே பாபாவோட அவங்களோட அனுபவங்கள் எல்லாத்தையுமே இவரோட ஷேர் பண்ணுவாங்க. அவங்க எல்லாருமே ஒரு அத்தியந்த பக்தர்களாக தான் இருந்தாங்க பாபாவுக்கு. ஸோ ஸ்ரீமான் பூட்டி ஜிஜி நார்கே அவர்கிட்ட நீங்களும் ஷிரடிக்கு பாபாவை தரிசனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ நார்கே என்ன சொன்னார்னா, நீங்கள் பாபா கிட்ட கேளுங்க, அவர் என்னை வர சொன்னார்னா நான் தரிசனத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி ஏப்ரல் 1913 ஜிஜி நார்கே முதல் தடவையாக ஸ்ரீ சாய்பாபாவோட தரிசனத்துக்காக போகிறாரு. அப்போ அவர் தரிசனத்துக்கு அதாவது போகும்போது முதல் தடவையாக பாபாவை பார்த்த உடனே அவர் அட்ராக்ட் பண்ணது என்னன்னா பாபாவோட கண்கள். அந்த கண்கள்ல இருந்து அந்த தெய்வீக ஒளி அப்படியே அவரோட இதயத்துக்குள்ள தொலை போட்டு உள்ள நுழைஞ்சு அப்படியே ஆழமா பதிஞ்சு போயிடுச்சான் அவருக்கு. அப்படிப்பட்ட தெய்வீகமான ஒரு ஒளி பாபாவோட கண்கள்ல இருந்து தெரியும். அதுவே அவர் கடவுள் தான் அப்படிங்கிறத எனக்கு ஊர்ஜிதப்படுத்துச்சு அப்படின்னு சொன்னாரு. முதல் தடவையாக இவர் போனபொழுது அங்கே மற்ற பக்தர்கள்லாம் சேவை பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா பாபாவுக்கு, அந்த சேவையில் இவரும் சேர்ந்து எல்லா சேவைகளையும் செஞ்சுட்டு இருந்தார். அப்போ இவருக்கு பாபாவுக்கு ஆரத்தி எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைச்சிது. அவர் அவ்வளோ அவருக்கு பிடிக்குமா பாபாவுக்கு ஆரத்தி எடுக்கிறது அப்படிங்கிறது. அதுதான் எல்லா சேவையிலையும் அவருக்கு ரொம்ப உன்னதமாக அவர் கருதின ஒரு சேவை பாபாவுக்கு செய்யும்பொழுது. ஸோ இந்த மாதிரி ஒரு தடவை பாபாவுக்கு அவர் ஆரத்தி எடுத்துட்டு இருக்கும்போது பாபா திடீர்னு பயங்கரமாக சத்தமாக கத்த ஆரம்பிச்சிட்டாராம், யாரையோ திட்ட ஆரம்பிச்சிட்டாராம். ஒரே அந்த இடத்துலையே ரொம்ப கலாட்டாவாக இருந்துதான். அப்போ இவர் மனசில் ஒரு சின்ன தாட் வந்துதான், என்ன இது ஒரு பைத்தியக்கார மாதிரி பாபா பிஹேவ் பண்ணுறாரே அப்படின்னு இவர் மனசில் நினச்சி இவர் ஆரத்தியெல்லாம் முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் மத்தியானம் ஆச்சு. இவர் பாபா பக்கத்தில் போயிட்டு பாபாவோட பாதத்தையும் அவரோட கால்களையும் பிடிச்சி மசாஜ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தாராம். அப்போ பாபா இவரோட தலையை மெதுவாக தடவி கொடுத்து பாபா சொன்னாராம், நான் பைத்தியக்காரன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவருக்கு தோணுச்சான், ஐயோ
பாபா எப்படிப்பட்ட அந்தர்யாமி! இப்படிப்பட்ட அந்தர்யாமி கிட்டயா நம்ம இருக்கோம்? என்னோட மனசுக்குள்ள இருக்க ஒரு சின்ன எண்ணத்த கூட அவர் வந்து எப்படி வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு? எல்லாமே பாபாக்கு தெரியுது. பாபா கிட்டேருந்து எதையுமே மறைக்க முடியாது. அது பாஸ்ட்டா இருக்கட்டும், பிரசன்ட்டா இருக்கட்டும், ஃப்யூச்சரா இருக்கட்டும், எல்லாமே பாபாவுக்கு வந்து இவ்வளவு வந்து கிளியரா தெரியுதே! அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்ததாம். நமக்குள்ள இருக்க அந்த இறை சக்தி, அந்த இறைவன் தான் பாபா. ஏன்னா தன்னோட ஆசைகள், எண்ணங்கள் எல்லாத்தையுமே அவரால எப்படி சொல்ல முடியும்? அப்படின்னு சொல்லி இவருக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்ததாம். இவர முதல் தடவையா வந்து இவர் ஷிரடிக்கு போம்போது, இவங்க அம்மாவோட, பாபா வந்து இவங்க அம்மாவ பார்த்து அப்படி குதிக்க ஆரம்பிச்சுட்டாராம். ஏதோ ஒரு சின்ன குழந்தை எழுந்து குதிக்குமே, அந்த மாதிரி வந்து ஒரு சந்தோஷத்துல குதிச்சாராம். அத பார்க்கும்போதே இவருக்கு வந்து ரொம்ப பிரமிப்பா இருந்ததாம். எப்படி இப்படி பாபா வந்து சந்தோஷப்படுறாரு நம்மள பார்த்து அப்படின்னு. இவர வந்து மாதவராவ் தேஷ்பாண்டே தான் பாபா கிட்ட கொண்டு போய் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அப்போ வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது பாபா வந்து ஷாமாவான மாதவராவ் தேஷ்பாண்டே கிட்ட சொல்றாரு, "நீ வந்து என்ன வந்து அவருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறியா? 30 ஜெனரேஷன்ஸா எனக்கு அவர தெரியும்." அப்படின்னு சொல்லிட்டு பாபா சொல்றாராம். அப்ப இவருக்கு வந்து என்ன ஒரு ஆழமான ஞானம் பாபாக்குள்ள கடந்த காலத்த பத்தி இருந்தா, நம்மளோட பாஸ்ட் 30 ஜெனரேஷன்ஸ வந்து அவரால சொல்ல முடியும். ஞாபகம் வச்சு கனெக்ஷன சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு வந்து எல்லாமே பாபாவோட தெய்வீக தன்மைய வெளிப்படுத்துற மாதிரியே இருந்ததாம். பாபாவோட அந்த அந்தர்யாமித்துவத்த வந்து வெளிப்படுற மாதிரியே பாபாவோட ஒவ்வொரு செயல், சொல் எல்லாமே இருந்துதாம். இவரும் வந்து நெறைய தடவ பாபாவ டெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஆனா, ஒவ்வொரு தடவ இவர் பாபாவ டெஸ்ட் பண்ணும்போதும், இவருக்கு கடைசியா கிடைக்கிற முடிவு என்னன்னா, பாபா கடவுளே அப்படிங்கிறதுலருந்து எந்த ஒரு சந்தேகமும் இவருக்கு வந்ததே இல்ல அப்படிங்கிறாரு. அதனால பாபா ஒரு கடவுள் தான் அப்படிங்கிறதுல வந்து அவருக்கு ஒரு ஆழமான நம்பிக்கை அவருக்கு எப்பவுமே இருந்தது. இவர பொறுத்தவரைக்கும் நார்கேக்கு வந்து அவரோட ஃபாதர் இன் லா பூட்டி மூலமா இங்க வந்து இவர் ஷிரடிக்கு வந்து அறிமுகமாகுறாரு. ஸோ, இவர் வந்து ஷிரடிக்கு ஒரு தடவ போம்போது, பாபா இவர்கிட்ட சொல்றாரு, "உன்னுடைய ஃபாதர் இன் லா ஒரு தகுடி வாடா கட்டுவார். நீ வந்து அத வந்து மேனேஜ் பண்ணுவ" அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து 1913ஆம் ஆண்டு பாபா வந்து சொல்றாரு. பிற்காலத்துல அதாவது 1918, 19 வந்து ஜிஜி நார்கே வந்து ஒன் ஆஃப் த ட்ரஸ்டீஸா இருக்காரு அந்த சமாதி மந்திருக்கு. ஸோ பாபா அப்ப சொன்னது வந்து நிறைவேறுது. ஜிஜி நார்கேவோட பர்சனல் லைஃப்ப பத்தி நம்ம பார்க்கணும்னா, அவருக்கு வந்து எப்பவுமே ஒரு நிலையான வேலை இருந்ததே இல்ல. அவருக்கு அப்படியே வேலை கிடைச்சாலும், ஒரு ஒரு ஷார்ட் டைம்க்கே ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி ஒரு ஷார்ட் டைம்க்கு தான் வந்து அந்த வேலை கிடைக்கும். அதுவும் எங்கேயோ ரொம்ப தூரத்துல இருக்கும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி அவர் அடுத்த வேலைய தேடணும். ஸோ, அதனால நெறைய நாள் வந்து அவர் வேலை இல்லாமயே இருக்க வேண்டிய சூழ்நிலைலாம் இருந்தது. முதல் தடவ நார்கே வந்து பாபாவ ஷிரடிக்கு போய் பார்க்கும்போது, ஒரு 3 அல்லது 4 நாட்கள் தான் அவர் வந்து ஷிரடியில தங்கியிருந்தாரு. அதுக்கப்புறம் இவரு வந்து ஒரு வேலை கிடைச்சு, இவரு வந்து பர்மா பக்கம் போயிட்டாரு. ஆனா, அது வந்து ஒரு 3 மாசத்திலேயே அந்த வேலை வந்து நிறுத்தப்பட்டது. அதனால இவர் திரும்பி நாக்பூருக்கு வந்துட்டாரு. நாக்பூருக்கு வந்துட்டு ஷீரடிக்கு பாபாவ பார்க்கறதுக்காக, பாபாவோட தரிசனத்துக்கு வந்தாரு. அப்போ வந்து கிட்டத்தட்ட 3 அல்லது 4 மாதங்கள் வந்து இவர் ஷீரடியில பாபாவோட இருந்தாரு. அப்போ பாபாவோட இருக்கும்போது சில நேரத்துல இவருக்கு தோணுமா, இந்த மாரி ஃபக்கீரா இருக்கிறதுக்கு கூட நல்லா இருக்கே! பேசாம நம்ம வாழ்க்கையும் இந்த மாரி இருந்தா கூட நல்லா இருக்குமே! அப்படின்னு கூட நெனச்சிருக்காரு. அதுக்கப்புறம் 1914ஆம் ஆண்டு வந்து ஒரு தடவை இவர் ஷிரடிக்கு வரும்போது, பாபா வந்து நிறைய கஃப்னிகள ரெடி பண்ணி வச்சிருந்தாராம். அந்த கஃப்னிகள் எல்லாத்தையும் வந்து விநியோகம் பண்ணிட்டு இருந்தாராம். அப்ப இவர் தூரத்துல இருந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாரு. பார்த்துட்டு அவருக்கு வந்து மனசுல தோணுச்சாம், நமக்கும் பாபா ஒரு கஃப்னி குடுத்தா நல்லா இருக்கும் இல்லையா? நம்மளும் எப்பவாவது பாபாவோட பஜன்லாம் பண்ணும்போது அந்த கஃப்னிய போட்டுக்கலாம். அது வந்து ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனுக்காக யூஸ் பண்ற ஒரு ட்ரெஸ்ஸா நம்ம வச்சுக்கலாமே! அப்படின்னு மனசுல நெனச்சுட்டே இருந்தாராம். திடீர்னு இவருக்கு அந்த தாட் வந்த அந்த வெரி செகண்ட் வந்து, பாபா வந்து அந்த கஃப்னிகள வந்து விநியோகம் பண்ணிட்டு இருந்தத உடனே நிறுத்திட்டாராம். இன்னும் கஃப்னிகள் இருக்கு குடுக்குறதுக்கு. ஆனா, அவர் வந்து குடுக்காம நிறுத்திட்டாரு. நிறுத்திட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு, நார்கேவ வந்து வர சொல்லி சைகை காமிச்சாராம்.
உடனே நார்கே வந்து கிட்ட போனவுடனே நார்கேவோட தலையை தடவி கொடுத்துட்டே பாபா சொன்னாராம், அந்த ஃபக்கீர், அதாவது அந்த கடவுள் உனக்கு ஒரு கஃப்னியை இப்போ கொடுக்கறதுக்கு எனக்கு அனுமதி கொடுக்கல, அதனால நீ வந்து என்னை தப்பா நினைச்சுக்காத அப்படின்னு சொன்னாராம். இதுவும் வந்து பாபாவோட அந்தர்யாமித்துவத்தை வந்து திருப்பியும் வந்து ப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கு. ரேகோட நார்கியோட அம்மாவுக்கு வந்து தன்னோட மகனுக்கு ஒரு நிரந்தரமான வேலை இல்லை அப்படிங்கிற கவலை எப்பவுமே மனசுல இருந்துட்டு இருந்தது. அவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்க உறவினர்கள் எல்லாருமே யோசிச்சுட்டு இருந்தாங்க, இவர் என்ன பண்ண போறாரு, இந்த மாதிரியே வந்து வேலை இல்லாம இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அவங்க அம்மா வந்து ஒரு தடவை பாபா கிட்ட போயிட்டு இந்த பிரார்த்தனையும் வைக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து உங்களோட அனுகிரகத்துல இவனுக்கு வந்து கொஞ்சம் கூடிய விரைவில் ஏதாவது ஒரு நல்ல வேலை கிடைக்கிற மாதிரி பாருங்க பாபா அப்படின்னு சொல்லிட்டு. பாபா சொல்றாரு, அவனை வந்து நான் பூனால செட்டில் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. பாபா வந்து எப்பவுமே வந்து இவர் நார்கே கிட்ட வந்து பேசும்போதெல்லாம் சொல்லுவாராம், பர்மா போயிட்டு அப்புறம் பூனா போ, இல்ல வேற ஏதாவது ஒரு இடம் பேரை சொல்லிட்டு அப்புறம் பூனா போ அப்படின்னு எப்ப பார்த்தாலும் பூனாவையே வந்து கடைசி ஒரு ஸ்பாட்டா வந்து சொல்லிட்டே இருப்பாராம் பாபா. அந்த நேரத்துல வந்து இவர் வந்து நியூஸ் பேப்பர்லலாம் அட்வர்டைஸ்மெண்ட் ஏதாவது வேலை சம்மந்தமா வருதா, அதாவது இவரோட மைனிங் சம்மந்தமா ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காக தேடிட்டு இருக்கும்போது சில வேலை வாய்ப்புகள்லாம் கிடைச்சுதாம். அதெல்லாம் பார்த்தா சிலது கல்கத்தால இருக்காம், இல்லைன்னா சிலது வந்து பர்மால இருக்காம். ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் நம்மளோட அந்தர்யாமி, நம்மளோட எல்லாமும் தெரிஞ்சவர், நம்மளோட நலன்ல எல்லாத்துலயுமே வந்து அக்கறை உள்ளவர், நம்மளோட கடவுள் வந்து பாபா. அதனால அவருக்கு தான் தெரியும் எந்த வேலை எனக்கு சரியா இருக்கும், எது நல்லது, எது உகந்ததுன்னு அந்த ஸ்ரீ சாய்பாபாவுக்கு தான் தெரியும். அதனால வந்து கல்கத்தாக்கு போகணுமா, பர்மாக்கு போகணுமான்றத வந்து நான் முடிவு பண்ண வேண்டாம். இத வந்து நான் பாபா கிட்டயே விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, பாபா கிட்ட போயிட்டு இந்த 2 சாய்ஸையும் காமிச்சு, இதுல நான் எதுக்கு போகணும்னு நீங்களே சொல்லுங்க பாபா அப்படின்னு அவர் கேட்குறாரு. கேட்கும்போது சில நேரம் பாபாவோட முடிவுகள் வந்து ரொம்ப விசித்திரமாவும் இருக்கும் நமக்கு. பாபா வந்து பக்கத்துல இருக்க கல்கத்தாவை விட்டுட்டு இவரை வந்து பர்மாக்கு போக சொல்றாரு. ஸோ அந்த மாதிரி பாபா என்ன சொல்றாரோ அதையே வேத வாக்கா எடுத்து நார்கே செஞ்சுட்டு வந்தாரு. நார்கேவோட மற்ற எக்ஸ்பீரியன்ஸஸை நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஓ